ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். சமீபத்தில் சட்டமன்றத்தில் நடந்த இந்த வாத பிரதிவாதங்கள் அது தனி மனித தாக்குதலாக போயிடுச்சோ ரெண்டு தரப்புலையும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க. ஒருவேளை அது தனி மனித தாக்குதல் அப்படின்னா யார் ஆரம்பித்தாங்க, இல்லை ரெண்டுமே வந்து வழக்கமாக நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் தானே? நம்மளால் எதிர்கட்சிகள் பேசுகிற அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு மேடை பேச்சு மாதிரி சட்டமன்றத்தில் நினைச்சிட்டாங்க போல. இது என்னன்னா பதில் கொடுக்க முடியாமல் பஞ்சு டைலாக பேசிட்டா நமக்கு 10 பேர் 10 ரீல்ஸை போட்டுருவான், அதனால் பஞ்சு டைலாக கதையாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு இந்த 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 சிம்பிள்லாம் கொடுக்குறது. சட்டமன்றத்தில் இதை விட ரொம்ப காரசாரமான விவாதங்கள், வார்த்தை பரிமாற்றங்கள்லாம் இருக்கு. அப்போ ஏன் இதை மட்டும் குறிப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்புல. ஏன்னா நாங்கள் உங்களை பார்த்து கேட்குறோன்னா நீங்கள் மாற்று, தூய சக்தி அப்படி எல்லாம் வித்த காட்டி தானே எங்களுக்கு வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. கொளத்தூரில் அவர் நன்றி சொல்ல போகும்போது அந்த வீடியோ தமிழ்நாடு முழுவதும் பயங்கர வைரல் ஆச்சா. ஸ்டாலின் அவர்களை அவமதிக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. டைரெக்டாக அட்டாக் பண்ணும்போது அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு விஜய் மேலே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் சட்டமன்றத்தில் நடந்த இந்த வாத பிரதிவாதங்கள் அது தனி மனித தாக்குதலாக போயிடுச்சோ ரெண்டு தரப்புலையும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க. ஒருவேளை அது தனி மனித தாக்குதல் அப்படின்னா யார் ஆரம்பித்தாங்க, இல்லை ரெண்டுமே வந்து வழக்கமாக நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் தானா? சட்டமன்றத்தில் இவங்க ஒரு டாக்டிக்ஸை தாவேக்கா முடிவு பண்ணுது. நம்மளால் எதிர்கட்சிகள் பேசுகிற அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லை. அதான் சொல்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுகளும் பதில் சொல்ல. தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் பல பேர் குற்றவாளிகளுக்கு ஆளாகப்படுறாங்கன்னா இங்கே அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக பச்சை குழந்தைய இது மாதிரி பண்ணதெல்லாம் செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஆதாரங்கன்னு ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் கேட்குது. ஒட்டுமொத்த அப்போ உடனே அவர் வந்து நான் வந்து இருக்குது அப்படின்னே சபாநாயகர் வந்து ஆதாரம் கொடுங்கன்னா ஆதாரம் இருக்குங்கிறார். ஆதாரம் கொண்டா நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன், கிளாஸ் ஒர்க் நோட்டை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு மேடை பேச்சு மாதிரி சட்டமன்றத்தை நினச்சிட்டாங்க போல். ஆதாரம் இல்லாமல் பேசுறது, உடனே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருத்தர் முதல் நாள் ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஆஹா, இது வந்து சூப்பராக இருக்குது, காரசாரமாக இருக்குது, வாதம் நல்ல ஜனநாயகத்தன்மையாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட் போடுறாங்க முதல் நாள் சட்டமன்றத்தை. அடுத்த நாள் சட்டமன்றத்தை பார்த்துட்டு நான் நேற்றே பதிவை நீக்கி விட்டேன் அப்படின்னு போட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு சீரியஸாகவே. இது 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 ஒரு இது தனிமனித தாக்குதலான ஒரு பேச்சு. இது என்னன்னா பதில் கொடுக்க முடியாமல் பஞ்சு டைலாக பேசிட்டா நமக்கு 10 பேர் 10 ரீல்ஸை போட்டுருவான், அதனால் பஞ்சு டைலாக கதையாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு இந்த 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 சிம்பிள்லாம் கொடுக்கறது. இந்த சிம்பிள் வந்து இன்னைக்கு அவை குறிப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதை நிச்சயமாக ஜனநாயகத்தன்மையாக சபாநாயகர் இருந்தார்னா அதை நீக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் அவர் சொல்கிறாரு, அவையில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் கேலி செய்வது போல அசைவுகள்லாம் செஞ்சீங்க, அதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்றாரு. ஆனால் இப்போ சபாநாயகரோட அனுமதியோடவே முதலமைச்சர் இப்படிங்கிறாரு. இதெல்லாம் சட்டமன்றத்தில் மரபா? இது சட்டமன்ற மரபா? இது அநியாயமா இல்லையா? இது உங்களுக்கு கூச்சமா இல்லையா இப்படி பேசுறதுக்கு? இந்த சட்டமன்றத்தில் இதை விட ரொம்ப காரசாரமான விவாதங்கள், வார்த்தை பரிமாற்றங்கள்லாம் இருக்கு. அப்ப ஏன் இதை மட்டும் குறிப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்புல. ஏன்னா நாங்க உங்களை பார்த்து கேட்கறோம்னா நீங்க மாற்று, தூய சக்தி அப்படி எல்லாம் வித்த காட்டி தானே எங்களுக்கு வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. நீங்க அப்படிதானே வந்திருக்கீங்க. அப்போ நீங்க அந்த ஜனநாயக தன்மை அந்த இடத்துல காப்பாற்றணும்ல. இப்போ நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது இங்கே 2 அமைச்சர் குறுக்கிடுறாங்க, பேச வாய்ப்பு வழங்கப்படுது. அதே முதலமைச்சர் பேசும்போது எதிர்க்கட்சிகள் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, பேச வாய்ப்பு வழங்கப்படலை. அப்போ நீங்கள் மாற்று கிடையாது. அதே தான் நீங்களும் ஒத்துக்கிட்டு போயிருங்க பேசாமல். யாருக்குமே அங்கே விவரமே தெரியல. முதலமைச்சரை பற்றி ஒரு ஃபர்வேஸ் அமைச்சர் படிக்கிறாரு, 5 பேர் உயிரிழந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம முதலமைச்சர் கூட அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் நிதியிலிருந்து 5 லட்சம் நிவாரணமாக வழங்கினார். அதே நேரத்தில் தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்தார். அப்படின்னோடனே எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ஆஹா, இரங்கலுக்கு கைத்தட்டின முதல் கூட்டம் இந்த கூட்டமாக தான் இருக்கும். அமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களும் கைத்தட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எந்த கூத்தில் போய் சேர்க்குறதே புரியல. சரி, இன்னொரு குட்டி கதையை சொன்னால் அதிலேருந்து ஒரு 100 ரீல்ஸ் எடுத்து போடுவானுங்க கீழே இருக்கவங்க அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரியை எங்கே காணோன்னு சொல்கிறாரு.
தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சியினருமே சரி, அதிமுக, நாம் தமிழர், பாஜக, ஈவன் தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, திமுக தோல்வி அடைன்னு தான் நினச்சோம், ஆனால் மு.க. ஸ்டாலின் தோக்கணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்ற டைலாக் நீங்கள் கேட்டிருக்கீங்களே. கொளத்தூரில் அவர் நன்றி சொல்ல போகும்போது அந்த வீடியோ தமிழ்நாடு முழுவதும் பயங்கர வைரல் ஆச்சா? ஏன்னா ஸ்டாலின் அவர்களை அவமதிக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டுகள் வைங்க, ஆனால் ஸ்டாலின் வந்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அவரை நீங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணும்போது அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு விஜய் மேலே. உடனே அவரை அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல், பர்சனல் அட்டாக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவசரமாக ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு கார்டு ஒன்று ரிலீஸ் ஆகுது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜில். தாய்மாமன் சீர்வரிசை அந்த மாதிரி மோதிரம் கொடுக்க போகிறோம், 1 கிராம் மோதிரம் கொடுக்க போகிறோன்னு. இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் அறிவிக்காமல் கார்டாக போடுறீங்க. அந்த கார்டு ஏதோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்ச மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி வருது. எப்படி இவ்வளோ பெரிய திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படி சட்டமன்றம் முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணி ஓகே நிதியெல்லாம் ஒதுக்கி எல்லாம் பண்ணிட்டீங்களா? தேதி கொண்டு குறுக்கிட்டுறீங்க. அப்போனா என்ன காரணம்னா இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதுலேயும் டைவர்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னும் போது இவர் பர்சனல் அட்டாக்கு, நீ எந்த ஆயுதத்தை எடுக்கிறியோ அந்த ஆயுதம் எதிரில் இருப்பவர்கள் எடுப்பார்கள். இவர் சொன்ன உடனே நீ பேர் சொல்லாம மென்ஷன் பண்ணீங்களா, நாங்களும் அதே மாதிரி அடிச்சுட்டு அந்த பேச்சுக்காக வந்து இந்த உதாரணத்தை கோர்ட்டு சம்மந்தப்பட்ட உதாரணத்தை வந்து சொல்றது சரியா? அது அவங்க பேசிட்டாங்க, நம்ம அப்படி சொல்றோன்றது எப்படி நியாயமா இருக்கும்? அவங்க விவகாரம் பர்சனல் கிடையாது. இல்லை அவங்க சொல்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு அதே மாதிரி பேசுறோம். விவகாரம் பர்சனல் கிடையாது. அது நான் எல்லா இடங்கள்லையும் குறிப்பிட்டு சொல்லுவேன். செங்கல்பட்டில் லட்சக்கணக்கான டிவோர்ஸ் கேசஸ் இருக்குது. அந்த லட்சக்கணக்கான டிவோர்ஸ் கேசஸில் யாரெல்லாம் நான் பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்களோ, சமூகத்திலேருந்து தனித்து ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்காங்களோ, அது எல்லாமே அவங்களுக்கு தான் பர்சனல். அரசியலுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த சமூக மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களை போற்றுவேன் அப்படின்னா சுய வாழ்க்கையிலையும் சொந்தமாக தகுதியானவர்களாக இருக்கணும். இல்லை பொது வாழ்க்கையிலையும் ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல? அதாங்க, உங்கள் பெட்ரூமு பாத்ரூமை தவிர எதுவுமே ப்ரைவசி கிடையாதுங்க. அரசியல்வாதிக்கு பெட்ரூமு பாத்ரூமை தவிர வேறு எதுவுமே ப்ரைவசி கிடையாது. நீங்கள் வந்துட்டாலே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே அது வந்து பப்ளிக்காக மாறிடும். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதுதான் பொருந்தும். நீங்கள் வந்து இப்போ வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, ஆனால் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது உதயநிதி பேசியிருந்தாருன்னா அது தப்பு. சரிங்களா? அவங்க தன்னிச்சையாக வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, விமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் தேர்வு செஞ்ச ஒரு பெரிதும் போற்ற ஒரு அரசியல்வாதி சொந்த வாழ்க்கையில் இப்படி இருக்காருன்னா அது எப்படி பர்சனலில் வரும்? சுய வாழ்க்கையில் அவர் தகுதி இழந்தவராக தானே வரும். அப்போ அந்த டைலாக் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் விஜய் பேசினது தப்புனா இதுவும் தப்பு, விஜய் பேசினது சரினா இதுவும் சரி, அப்படி தான் விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் போகும்போது எப்படி நம்மளை வந்து இந்த அப்பா பேசினதை விஜய் வந்து நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க, ஸோ இதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே சிம்பத்தி திரும்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நைட்டு ஒரு போஸ்ட்டு வந்து லீக் ஆகுது, ரிலீஸ் ஆகுது, பர்த்டே ஃபங்க்ஷன் போஸ்ட்டு லீக் ஆகுது. நம்ம இந்த பக்கம் திமுக ஆளுங்க மற்ற எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேச்சிலலாம் முற்போக்காக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆணாதிக்கவாதிய சிந்தனையாக தான் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆணாதிக்க சிந்தனை மூளையிலேருந்து அவங்க வேறு மாதிரி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான்டா சாக்கு, நம்ம போட்ட வலையில் விழுந்துட்டாங்கன்ட்டு அழகாக தூக்கி போட்டு எல்லாருமே சிறையில் போடுறது, வழக்கு தொடர்றது, ஒரு பையனை 6 பிரிவின் கீழே வழக்கு, இன்னும் 2-3 பேரை தேடிக்கிட்டு இருக்கிறது, யார் மேலெல்லாம் வழக்கு போடலாம் அப்படின்னு குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறது. மறுநாள் காலையில் சென்னை காவல்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது, தனிநபர் குறித்தோ அல்லது அரசாங்கம் குறித்தோ ஏதாவது விமர்சனங்கள் பண்ணால் கைது நடவடிக்கை. அது ஆனால் நியாயமான ஒன்று தானேங்க. ஒரு தனிநபர் விமர்சனம் கொடுத்தா, இப்போ உங்களை பற்றி பேசினா கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதையும் எடுத்துப்பாங்கல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எடுத்துப்பாங்க. நான் இது வரைக்கும் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே கம்ப்ளைண்ட் வந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஆட்சியிலையுமே சரி, இந்த ஆட்சி என்னோட விட்டுருங்க. ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காருக்குள்ளே வச்சு கூட்டு வன்கொடுமை செய்த 2 குற்றவாளிகள், அதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டார் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ அப்படின்னு, வைகுண்டம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே காவல் நிலையமும் போலீஸ் ஸ்டேஷனும் அது இதுன்னு ஏறி இறங்குது. இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி ஈசிஆர் சரவணன் மேலே ஒரு பெண் வந்து அதே கட்சி நிர்வாகி 191வது வட்டம் வைதேகின்ற ஒரு பெண் துணை செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னும் நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போவோம். கட்சி ரீதியாக காவல் நிலைய ரீதியாக அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்களா? இதோ நேற்று காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் ஃபோக்சோ வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஃபோக்சோ வழக்கு கொடுத்த வழக்கறிஞரோட இன்ஸ்டா ஐடியை ரிப்போர்ட் அடித்து தூக்குற அளவுக்கு கேடு கட்டவங்களாக இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும்?
உண்மையிலேயே அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே அருவருப்பாக இருக்கும். மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள், அது உண்மையிலேயே குட்டச்சு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தோம். அம்மாக்களும் பாருங்கள், உறவினர்கள் பாருங்கள், அந்த அமைச்சர் செய்த செயல் அருவருப்பான செயலா இல்லையா? முகம் சுழிக்க வைக்கும், ஒரு மாதிரி இருந்துச்சு. அது சொடக்கு உடைக்கிறாரு, ஒரு குழந்தையோட காலை பிடிச்சி சொடக்கு உடைக்க, அது லிட்ரலி அது பேட் டச். அது இப்போ இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ இது பாகுபாடு காட்டும் அரசு தானே, பாகுபாடு காட்டும் அரசு தானே. இப்போ இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோன்னா இதெல்லாம் அவதூறு, என் மேலேயும் வழக்கு தொடரும். இப்போ இதெல்லாம் நடந்ததுங்க, இதெல்லாம் நடந்தது, கண்கூடா நடந்தது. இப்போ நான் இதை பேசுனா கூட என் மேலே வழக்கு போடுவாங்க. அப்போ என்ன ஒரு உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் ஒரு பதற்றமான சூழலை வாழ்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்காரா விஜய்? நடமாட முடியாது, இனிமேல் பத்திரிகையாளர்கள் இந்த சமூகத்தில் சுதந்திரமாக நடமாட முடியாது, நீ நடமாடணுமா விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு போ. அந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? எத்தனை பேர் கைது செய்ய முடியும்? நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் வலதுசாரி பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் கருத்தில் எனக்கு உடன்படலை, ஆனால் அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவர் வீடியோ போட்டதுக்கு கைது செய்யப்படலாம். ஆனால் அந்த கைது ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும்? சம்மன் அனுப்புறது, வாரண்ட் கொடுத்து, அவர் வீடு சென்னையில் இருக்குது, அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் அவர் மதுரையில் உறவினர் வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறவினர்கள் எல்லாரும் இருக்கும்போது போய் அரெஸ்ட் பண்ணுறது. முக்தாருக்கும் அதே தான் நடந்துச்சு. இந்த அன்பானந்தம் பையன் ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டிருக்கான். இன்ஸ்டா ரீல்ஸுக்கு பயந்து ராத்திரி 11 மணிக்கு ஒட்டுமொத்த காவல்துறை படையும் தேடப்படும் பெரிய குற்றவாளி, சர்வதேச தீவிரவாதி மாதிரி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறையினரும் அங்கே போய் நிற்கிறாங்க. அவ்வளோ என்ன அவசியம்? சரி, இப்போ இவ்வளோ மும்முரம் காட்டுறீங்கல்ல, இந்த மும்முரத்தை நான் காமிச்ச இந்த ஆளுங்க மேலேயும் காட்டுங்க. ஈசிஆர் சரவணன் எம்எல்ஏ மேலே காட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த வைகுண்டம் எம்எல்ஏ மேலே காட்டுங்க, இல்லைன்னா நேற்று ஃபோக்சோ வழக்கு தொடரப்பட்டிருக்குல்ல அந்த அமைச்சர் மேலே காட்டுங்க. உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறோம். இதில் யாராவது ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்துருங்க, நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். அப்போ இது எல்லாமே ட்ராப் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி, விஜய் பாவம், அவர் ஆட்சியை நடத்த விட மாட்டாங்க, அவர் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ளே இவங்களை போட்டு துன்புறுத்துறாங்க, செய்கிறாங்க. ஐயோ, நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் 15 நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் 4-5 தாவேக்கா தொடர்புடையவர்களாக இருக்காங்க. இல்லை, நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது நடவடிக்கை மேற்கொள்ளும். அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா, கைது மட்டும் சும்மா பேருக்கு பண்ணிக்கிறோம் அப்படி வச்சுக்குவோம். ஏங்க நீங்கள் இது வரைக்கும் ஆட்சி, நான் நேற்று மட்டும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சியின் பொழுது அதிமுக காரங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, திமுக ஆட்சியில் திமுக காரங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல மட்டும் குறைந்தபட்சம் 50 பேருக்கு மேல தாவேக்கா நிர்வாகிகள் கைது குற்றங்களுக்காக. அந்த அளவுல நடக்குது. ஆமா, நான் கொலாப் போட்டோஸே காட்டுறேன். பூரா தினேஷ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில ஆனந்த் குமாரா, ஆனந்த் ஏதோ ஒரு பேரு, ஆனந்த்ராஜ் வரைக்கும் அரெஸ்ட். ஆனந்த்ராஜ் என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணை நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காரு. இன்னொருத்தர் 17 வயசு சிறுமி, அந்த சிறுமி ஆசை வார்த்தை காட்சி 2வது திருமணம் செய்த தாவேக்கா நிர்வாகி சார் எங்கே வச்சு கைது பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா விஜயோட பர்த்டேக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. தம்பி நீ கிழிச்சது போதுவான்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு வெளியில தான் அப்படியே நல்ல உத்தம வேஷம் போடுறது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருமே இப்படி அயோக்கியத்தன வேஷம் போடுறது. நாங்கள்லாம் தூய சக்திகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு இப்போ இவங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் குற்ற சமூகங்கள், இல்லீகலான வேலைகள் செய்கிறவர்கள். இவர்கள் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க. அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறவர்கள், கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தேடப்படும் குற்றவாளியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, ஒரு சர்வதேச தீவிரவாதியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்களை, இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை, இல்லை அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள, இந்த ஜென்சி கிட்ஸை, இவங்கள அவ்வளோ மோசமாக, ஜென்சி டிஎம்கேவை அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம்லாம் என்ன நினைக்குதுன்னா, 23ஆம் புலிகேசி மாதிரி நம்மளை எதிர்த்து கிளர்ச்சி படைய வந்துடக்கூடாது, வந்துட்டா மீண்டும் வெள்ளை குடிக்கு வேலையா அப்படின்னு கதற வேண்டியதாக இருக்குது. இல்லை, இப்போ அவதூறு பரப்புறவங்களை கைது செய்கிறது, இல்லைனா பொய் செய்திகளை பரப்புறவங்களை கைது செய்கிறதுன்றது எப்பயுமே உள்ளதானே, எல்லா ஆட்சியிலுமே உள்ளதானே, எஸ்பெஷலி ஆஃப்டர் டிஜிட்டல் மீடியா. இன்பநிதியெல்லாம் ஏன் இவங்க பண்ணாங்க? இன்பநிதி சம்மந்தமாக விஜய் தரப்புலேருந்து எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க, மாஃப் பண்ணிலாம் போட்டாங்க. விஜய் அந்த சைட்லேருந்து எப்பயாவது ஒரு வாட்டி, தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்னைக்காவது அந்த தரப்புலேருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கா? இன்பநிதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? கிருத்திகா உதயநிதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? துர்கா அம்மையாருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நான் சொன்ன நபர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் செய்யப்பட்டார்களா இல்லையா? இந்த கூட்டம்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அஜித்தினுடைய ஒய்ஃபு, இல்லை ரஜினிகாந்தோட ஒய்ஃபு, இல்லை ரஜினிகாந்த், இவங்க எல்லாரையும் மாஃப் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்த உடனே பர்சனல் அட்டாக்கை தான் பண்ணும். இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது.
உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செஞ்சதை ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி, நீங்கள் வேணால் பி போட்டுக்கோங்க, ஓடுகாலின்ற பேரை பயன்படுத்தி அவ்வளோ ரீல்ஸை ரிச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. இப்போ இவங்க மேலே என்ன நடவடிக்கை? இப்போ இதே வார்த்தையை தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கவர்கள் மீது இவர்கள் ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு என்ன நடவடிக்கை? அப்போ இவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. நீ என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் பேசிக்க. இவங்களுக்கு அது எதுவும் கிடையாது. நீ வந்து பேசவே கூடாது. கெட்ட வார்த்தை இல்லை, நீ பேசவே கூடாது. அதுதான் இங்கே சுதந்திரம். இவர்களுக்கு நீ என்ன கெட்ட வேணாலும் பண்ணிக்க. அதை பற்றி கவலை இல்லை. யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் மாஃப் பண்ணுறீங்களோ அவனுங்களுக்குலாம் பொறுப்பு. வா ஜாலியாக சாப்பிடு. நான் வேணா 100 ரீல்ஸ் காட்டுவேன், எத்தனை பேர் அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி சட்டமன்றத்துலேருந்து வெளியே போனது அப்படின்னு. அவர்கள் மேலே வந்து எந்த நடவடிக்கை இல்லையே, எடுக்கலையே. அப்போ நான் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், என்னை வந்து கூப்பிட்டு வந்து சொன்னான், பார்த்தீங்கல்ல அவர் வந்து இந்த அதே வார்த்தையை சொல்லி சொன்னான், உதயநிதி வந்து இப்படி அப்படின்னா. அப்படியா? ஓ, சட்டமன்றத்துலேருந்து வெளியில் போனால் அந்த கெட்ட வார்த்தையா? ஆமாம். அப்போ ஜெயலலிதாவும் அப்படியா? அண்ணாவும் அப்படியா? இல்லை உங்கள் கூடவே செங்கோட்டையன் இருக்காரு அப்படியா? தம்பி அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அது இல்லை, சட்டமன்றம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா, எப்போ வெளிநடப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு 3 எம்பி நாளைக்கு டெல்லிக்கு போயிருவீங்க, அப்போ நீங்களும் அப்படியா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அவன்கிட்ட அறிவுரை சொன்னால் நீங்கள் ஓடிட்டீங்கன்றான். சரி, இவனெல்லாம் திருத்த முடியாது, திருத்த முடியாது. நீங்கள் விஜய் பிறந்தநாளுக்கு வண்டலூருக்கு டிக்கெட்டு ஃப்ரீயாக விட்டதுக்கு எதுக்கு வேஸ்ட்டு காசு? வெளியவே இருக்காங்க, எல்லாம் வெளியவே இருக்காங்க, எதுக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.